அப்படியே கேட்போம் அப்படியே கேட்போம். உரங்களை பதுக்கி வச்சு கூடுதல் விலைக்கு விற்கிற மாதிரி சொன்னாங்க. அது நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க பதுக்குறாங்க நீ? நீ அதெல்லாம் நீ கடையை பேர் சொல்லு, எந்த ஊர் சொல்லு, பொத்தாம் பேர்ல கேட்காத, அதெல்லாம் பேசாத. எங்கள்கிட்ட கணக்கு எங்கள்கிட்ட இருக்கு, புள்ளிவரங்க இருக்கு. நேற்றைய கூட ஆய்வு பண்ணோம். நேற்றைய கூட அது எந்தெந்த பகுதி எந்தெந்த ஊர்ல ஆய்வு இருக்கு, என்னென்ன இருக்கு, எல்லா பணியும் எங்கிட்ட இருக்கு. பொத்தாம் பொதுவில் கேள்வி கேட்காதீங்க. விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்கள்ல தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையெல்லாம் சரியா பயன்படுத்தணும் குற்றச்சாட்டு. அவரு இப்பதான் இத்தனை வருஷம் தான் அரசியலுக்கு வராரு. புதுசா பேசுவாங்க. விவசாயிகள் இது ஷூட்டிங் இல்லை, இது நிர்வாகம், ஷூட்டிங் கிடையாது. செட் அமைச்சு உடனே மழையை காட்சி மாதிரி செய்ய முடியாது. நாங்கள் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் திடீர்னு தான் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்போ மழை காலம் முடிஞ்சு, இப்போ மழை காலம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்திலேருந்து எவ்வளோ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்கே விவரத்தை அறிவித்திருக்கிறது, பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது. அதுவும் இந்த பகுதியில் விவசாயிகளும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்வது, இதெல்லாம் இப்போ தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய இதுக்காக பேசுகின்றீர்கள். ஆக இது உணர்வுபூர்வமாக இந்த முதல்வர் எந்த எதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை இங்கே காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார்கள். அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி கண்டறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு ஓட்டு வைப்பு கிளப்புவதற்கு என்று அவர்கள் வருகின்றார்கள். தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக. ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்தவர் இன்றைய தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும். மக்களுக்காக வராரா, சந்திக்கிறாரா? மக்கள் இப்போ என்ன சொல்ல போனால் இவரால் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியிடப்பட்டது. அது இவர்கள் திட்டமிட்டே செய்கின்றார்கள். இன்னும் குற்றம் சொல்ல திட்டமிட்டே இப்போ அவர்கள் இப்போ செய்கின்றார்கள். கும்பல் வர வேண்டும், கும்பல் கூட வேண்டும். எப்படி சினிமா ஷூட்டிங் இப்போ எப்படி செய்கின்றார்கள், எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதுகள் அவங்களுக்கு தெரிந்த கலை. அவர்கள் தெரிந்த கலை. எப்படி எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி யாரா எங்கெங்கே இருக்கணும், எப்படி வரணும். ஒரு முதலமைச்சர் அமைச்சர் யாரும் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அவர்கள் கார் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்தாண்ட கூடவே அழைத்து வர மாட்டார்கள். இப்போ கடலூரில் கிளம்புறாருன்னா முதலுக்கு வராருன்னா எங்கள் தலைவர் வராருன்னா அது கடலூர்லேருந்து கடலூர் தாண்டுற வரைக்கும் அப்போ அந்த கூடவே எங்கள் தொண்டர்கள் யார் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே வர மாட்டாங்க. ஒரு செட்டிங், இது ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது. இதுக்கு இப்போ சிபிஐ இப்போ அறிகிறார்கள். இந்த காவல்துறை செஞ்சால் போனால் சிபிஐ வச்சு வேணும்னு கேட்டிருக்கிறார்கள். ஆக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆக இது சம்பந்தம் உண்டு. அதனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொரோனா காலத்தில் யார் உங்களுக்கு உதவினார்கள்? கொரோனா காலத்தில் 2 ஆண்டு காலம் கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவே மக்கள் வெளியே வரவில்லை. பத்திரிகையாளரும் சரியாக வர முடியவில்லை. அவரவர்கள் பயந்து கொண்டு தான் இருந்தார்கள். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை? ஏன் அப்பா வெளியே வரலை? ஏன் அப்போ இதே நடிகர் தானே, இப்போ 100 பேரை அடித்து காப்பாற்றவர் தானே. ஏன் அப்போ கொரோனா காலத்தில் உட்காந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தானே. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அன்புமணியாக இருந்தாலும் சரி, அவரு டாக்டர் தானே. போய் 10 பேருக்கு உதவுனாரா? அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுகிறாரா, நீட்டி முழக்கி பேசுகின்றாங்களா? அவருக்கு நீட்டி முழங்கினாரா? இது எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா? ஆனால் அன்னைக்கு காலத்தில் திமுககாரன் தான் இருந்தான். திமுககாரன் தான் ஒவ்வொரு ஊர்லையும் திமுககாரன் தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான். அதே உணர்வோடு தான் நாங்களும் இப்போ ஆட்சியில் இல்லாத போது நாங்கள் பணியாற்றுறோம். ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வோட திமுக அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, எல்லாரும் பணியாற்றி கொண்டிருக்கு. இன்று வரை அதே போல் இதுக்கு நீங்களாம் பார்த்துருக்கீங்க. மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் விவசாயி இப்போ எந்த குருவியை பொறுத்தவரை கேட்குறாரு, உரம் எங்கே இருக்குன்னு, உரம் வந்துச்சான்னு 19 சொல்லுங்க.
நான் சொல்றேன் சொல்றாங்கன்னா கேட்டு சொல்லணும், எந்த கடையில் வைக்கான்னு சொல்லணும். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ கூட இப்போ ஒவ்வொரு கடையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட இப்போ 1200 கடைகளை ஆய்வு செய்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். உரம் பதுக்கின்றார்கள். இப்பயும் இப்போ அதிகாரி சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக உழைக்கின்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது கடமை. நீங்கள் கொட்டாதீங்க. அதான். ஆக இப்போ நாங்கள் திட்டமிட்டு இப்போ நேற்றைய கூட உரம் சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு பண்ணி எந்தெந்த ஏன்னா சம்பாவுக்கு இப்போ குருவை முடிஞ்சு சம்பா நடந்து கொண்டிருக்கு. அவர்களுக்கு ஏன்னா திட்டமிட்டு மழை வரப்போகுது. அதெல்லாம் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி எங்கெங்கே இருக்குது எந்த ஆய்வு செய்து எங்கெங்கே கொண்டு டைவர்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அதனால் இந்த இப்போ ஏதாவது ஒரு குருவை நெல்லை பொறுத்த வரைக்கும் 1 மடங்கு கிட்டத்தட்ட அவர்கள் இந்த விவசாயம் நாகப்பட்டினத்துக்கு 1 லட்சம் ஏக்கர் மேற்கு 30 கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 30,000 கூட இல்லை. ஆனால் இந்த ஆண்டு 1 லட்சம் ஏக்கர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில். ஆக கிட்ட நான் 3 மடங்கு அளவுக்கு குருவை நெல் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அந்த மூவ்மெண்ட் அந்த பகுதி லாரி தீபாவளி இடையில நமக்கு தீபாவளி அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு. அதனால் லாரிகள் அமர்த்தப்பட்டு அதுக்கு உள்ளே லோடு மேன்கள் அமர்த்தப்பட்டு வேகன் ரயில்வே மூலமாக அந்தந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டு எந்தெந்த மாவட்டத்தை தேவை வேண்டும் என்று அது எல்லா மாவட்டத்துக்கும் எல்லாத்தையும் அனுப்பி இப்போது எல்லா மாவட்டத்தையும் அறுவடை முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் நன்றி, வணக்கம். போய் கேட்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.